நேத்து இபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது, இப்போ தினகரன் அவர்களே வந்து கூட்டணிக்கு சேர்க்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள சேர்க்கிறதுல மட்டும் என்ன சிக்கல் இருக்கு இபிஎஸ்? தினகரன் வந்து அதிமுக கட்சிக்காரர் அல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக விரட்டி அடிக்கப்பட்டவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்திற்கே வர முடியாமல் பாண்டிச்சேரியில் தலைமறைவாக இருந்தவர். ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவிடம் ஒட்டி கொண்டவர். அப்போ அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவர். அப்போ என்னாச்சு? அதிமுக சசிகலா அவர்கள் நம்பினார் தினகரனை. தினகரன் சசிகலாவுக்கு துரோகம் செய்தார். சசிகலா தினகரனை நம்பி துணை பொதுச் செயலாளர் ஆக்கி ஆட்சியையும் கட்சியையும் கையில் கொடுத்து விட்டு சென்றார் தினகரனிடம். தினகரனது தான் தோன்றித்தனமான சர்வாதிகாரத்தனமான அதிகார தோரணையில் எடப்பாடி பழனிசாமியையும் வேலுமணி தங்கமணி போன்ற கட்சிக்காரர்களையும் தரக்குறைவாக நடத்தியதன் காரணமாக தினகரன் தூக்கி எறியப்பட்டார். அதோடு சேர்த்து சசிகலாவும் தூக்கி எறியப்பட்டார். ஏனென்றால் எடப்பாடி அதிமுகவை ஏலத்தில் எடுத்து விட்டார். ஏலத்தில் எடுத்த பின்பு ஏலம் கொடுத்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே ஏலத்தில் எடுத்தவர் இன்றைக்கு தினகரனை தூக்கி எறிந்து சசிகலாவை நீக்கி சூரியனை பார்த்து நாய்தான் குறைக்கும் என்றெல்லாம் சசிகலாவை தரந்தாழ்ந்து விமர்சித்தவர் எடப்பாடி. தனக்கு உதவிய ஓபிஎஸ்ஐ 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் வரை அவரை பயன்படுத்திவிட்டு இரட்டை தலைமை சரிவராது, ஒற்றை தலைமை தான் சரிவரும் என்று சொல்லி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு காசு கொடுத்து ஓபிஎஸ் மீது பாட்டிலை எறிந்து கேவலப்படுத்தி வெளியேற்றி ஓபிஎஸ்ஐ நீக்கி துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி.